வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் போஹா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அவல் பன்னீர் மசாலா நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஒரு 1 பாட்டில் நீங்கள் பண்ணிடலாம். ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, சப்பாத்தி பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா தனியாக பண்ணணுன்னு சோம்பேறித்தனமாக இருந்தால் நீங்கள் டக்குன்னு அவலை வச்சு இந்த டிஷ் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலோட கிரேவிங்ஸை கண்டிப்பாக இது தீர்த்து வைக்கும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு காய்கறிகளில் நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கேப்சிகம் தேவைப்படும். முதல் ஸ்டெப்பாக நம்ம அவல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 5 கப் அளவுக்கு திக்கான அவல் எடுத்திருக்கேன். அவலை நல்ல ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு களைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிக்கலாம். நெல் தவிடெல்லாம் இருக்கிறதுனால ஒரு 2-3 தடவையாவது நீங்கள் அவலை நல்லா அலம்பிக்கணும். இல்லைனா ரன்னிங் டேப் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட போதும். சலடை பவுலில் போட்டிங்கன்னா எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வடிஞ்சு உங்களுக்கு அவல் ஊறி ரெடியாக இருக்கும். ஒரு 200 கிராம் பன்னீரை நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக சாப் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மேலே கொஞ்சமாக உப்பு தூவிட்டிங்கன்னா பன்னீர் டேஸ்டியாக இருக்கும். அதாவது இந்த பன்னீரோட பிளாண்ட்னஸை போக்குறதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். 2-3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து ஃப்ளாஷ் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு 5-10 செகண்டுக்கு நீங்கள் அடுப்பில் லைட்டாக ஒரு பரட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பன்னீர் ரப்பரியாக இல்லாமல் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கலரும் போது பன்னீரும் குழையாமல் இருக்கும். அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3-4 லவங்கம், அதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். முந்திரி பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா முந்திரியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கலாம். நம்ம எடுக்காமல் விட்டோன்னா முந்திரி கொஞ்சம் சாஃப்டாகிடும், அந்த க்ரன்ச் இருக்காது. அதனால தான் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதே எண்ணெயில் ஒரு 3 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா குக்கார வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் அப்படியே வெந்து லைட்டாக கலர் மாறும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிவிடும். அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அப்படியே வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டு 3 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் தக்காளியை நம்ம சேர்த்துக்கணும். தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்தாலும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சூட்லேயே நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழையிற பதத்துக்கு வேகணும். அதனால் மூடி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். ஃப்ளேமை மீடியமுக்கு வச்சுக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா கரண்டியோட பேக் சைடு வச்சுட்டு தக்காளியை மசிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும்னு தோணிதுன்னா நீங்கள் தக்காளியை அரைச்சிட்டு தக்காளி விழுது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே கொத்து பரோட்டா குத்துற மாதிரி குத்தி விட்டோன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிடும். அடுத்ததாக நம்ம ட்ரை மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் பார்த்திங்கன்னா ட்ரை மேங்கோ பவுடர், ஸ்லைட் புளிப்பு கொடுக்கும். இப்போ இந்த பொடிகள் எல்லாம் எண்ணெயில் ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5-10 செகண்ட் நீங்கள் சாட்டே பண்ணால் போதும், உங்களுக்கு பொடிகளோட பச்சை வாசனை போயிடும். இந்த தக்காளி வெங்காயம் மிக்சர் கூடவே ஒரு கேப்சிகமாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கேப்சிகம் மூடி போட்டு வேகிறதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்துடும். கேப்சிகமும் பார்த்திங்கன்னா குவிக் குக்கிங் வெஜிடபிள் தான். நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும் போது ஒரு 2 to 3 மினிட்ஸில் உங்களுக்கு கேப்சிகம் வெந்துடும். குடமிளகா வெந்துருச்சா தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். தண்ணி இல்லைனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே அந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ஒரு ஸ்லைட் ஸ்வீட் இருக்கும் இல்லையா, அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே லூஸாக இருக்கும் போதே நீங்கள் ஊற வச்சுருக்கிற அவலையுமே சேர்த்துருங்க. ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவல் சேர்த்திங்கன்னா உப்புமா ரொம்ப ஹார்டாகிடும். அதனால கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே நம்ம அவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவல் சேர்த்த உடனேவே ஃப்ளேமை லோக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த மசாலா அவளோட எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளோட மேஜிக் ஃப்ளேவரிங் இன்க்ரீடியண்ட்டான கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகளை கையில் அப்படியே லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க, கசந்துரும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். கசூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறமா அது சூட்லேயே குக் ஆகிடும். அதனால் ஒரு பரட்டி விட்டுடலாம்.
ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் லைட்டாக அப்படியே மேலே தண்ணி தெளித்து விட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீரை குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி ஸ்பூனில் ஒரு பைட் பன்னீர் வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுட்டு அரை மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைலில் சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே அப்படியே கொஞ்சமாக புஜ்ஜியாக தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைல் போஹா ரெடி. இந்த ஈஸி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இதோட ஃபீட்பேக்குமே எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.